வெல்கம் டு வேதிகை. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக இன்றைக்கி முதல்வர் பதவியேற்று விட்டார். முதலில் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை எல்லோருக்கும் சமர்ப்பிக்கிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. அந்த அன்னையர் தினத்தன்னைக்கு அன்னைக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம விஜய் அவர்கள் முதல்வர் பதவியை ஏற்றார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வேடிக்கை என்னென்னா, இவ்வளோ போராட்டம்ப்பா, போட்டவாள்லாம் தவிக்கிறாப்பாவும். நடா இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம், வர கடைசியில் இப்படி ஆகிடுதே, எல்லோரும் தவிக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் தம்சம் பண்ணிவிட்டு பயங்கர போராட்டம் தான் இல்லைங்களா, எல்லா போராட்டத்தையும் தகர்த்து எறிந்து விட்டு ஒரு வழியாக முதல்வர் பதவியேற்று விட்டார். முதல்ல வரார், நின்று அந்த ரூம் கிட்ட வந்தோடனே அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறாரு பிறகு. ரொம்ப அப்படியே சூப்பராக இருந்தது. அப்புறமா அந்த முதல்வர் சீட்டில் போய் உட்கார்றாரு பிறகு. எத்தனை முதல்வர்கள் அந்த இருக்கையில் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணியிருக்கா. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின், முதல்ல காமராஜர், எத்தனை பேர். அவரோட இவரும் அந்த இருக்கையில் உட்காந்து வணங்கிட்டு உட்காரும்போது அப்படியே மெய் செலுத்து அப்படின்றது அடையே அப்பா அப்படின்னு. ஆனால் ரொம்ப அழகாக பேசினார். நான் தப்பு செய்ய விட மாட்டேன், நானும் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்யவும் விட மாட்டேன் அப்படிங்கிறத ஆணித்தரமாக முன்னாடி வச்சார். அதே மாதிரி நான் போன இதில் வீடியோவில் கேட்டிருந்தேன், இந்துக்களெல்லாம் கைவிட்டுறாதீங்க அப்படின்னு. இந்து, கிறிஸ்துவர், முஸ்லீம் 3 பேரோட முகம்தான் இந்த விஜய் முகம் அப்படின்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பைசா என்ன இருக்குன்னு தெரியல, வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க போகிறேன். அப்புறம் ஒன்றா நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். ஆனால் கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்டுட்டார். ரொம்ப அது ஒரு அருமையான விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்கெல்லாம் நன்றி சொன்னார். எத்தனை குட்டீஸ், பாட்டி தாத்தா விசிலுக்கு போடுங்க, பாட்டி விசிலுக்கு போடுங்க, தாத்தா மாமா சித்தப்பா எல்லாத்தையும் சொல்லித்தில்ல, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லி குட்டீஸ்க்காகவும் நன்றி சொன்னார். ஆனால் அந்த குட்டிகள் மனசில் இடம் பிடிக்கிறத விட நல்லாட்சி கொடுத்து எங்கள் விஜய் மாமா மாதிரி உண்டான்னு சொல்கிற அளவுக்கு அவர் பேர் எடுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல தருணம் இன்றைய தருணம். எவ்வளவோ ஒரு போராட்டம், எவ்வளவோ இதுக்கப்புறமா நல்ல ஒரு ரொம்ப முள்ளில் போட்ட சேலை எப்படி எடுக்கணுமோ அது மாதிரி எடுத்து ரொம்ப ஜாக்கிரதையாக அழகாக இன்றைக்கி பதவி ஏற்றுட்டார். அப்படி எல்லோரும் போலீஸ்லாம் அப்படி இது பண்ணுற போது அப்புறம் இப்படி பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வரிசையாக போலீஸ்லாம் எடுக்கிறா, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் இன்னும் இண்டிபெண்டன்ஸ் டே, குடியரசு தினத்துக்கெல்லாம் எல்லோரும் அவர் உடனே எல்லோரும் சல்யூட் எல்லாம் அடிக்கிற போது நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நல்லது பண்ணுறேன்ருக்கார். என்னுடைய ஆட்சியில் மக்கள் தவிக்க மாட்டார்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன். பெரிய விஷயம் அந்த விஷயம். எங்கே பார்த்தாலும் சின்ன பசங்கள்லாம், வளர்கிற பசங்க 18 வயசு 20 பசங்கள்லாம் அப்படியே கூடிண்டு அப்படியே குனிஞ்சு படுத்துட்டுருக்கு. பாவமாக இருக்குது, போதையை சாப்பிட்டுட்டும். அதுலேருந்து எல்லோரையும் நான் மீட்டு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிற போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. அது செய்வார், நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதனால் நம்புவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக குருவி தலையில் பணங்காய வச்சாப்புல ஒரேடியாக போயிட்டு அவரை டார்ச்சர் பண்ணக்கூடாது. எல்லோருமா சேர்ந்து 4 பக்கமும் அம்பு விடக்கூடாது. ஒன்றா அவர் செய்வார். நிச்சயமாக நம்மளுக்கு நல்லது நடக்கும். எங்களை போல் தமிழ் ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுங்க ஐயா, விஜய் ஐயா. தமிழ் ரொம்ப முக்கியம்னு தான் எடுத்து தான் படித்து நான் தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கேன். எங்களுக்கெல்லாமும் நல்லது பண்ணுவோம்.
முதியோர்கள் அவர்களுக்கு பண்ணுவோம். நீங்கள் அதை சொல்லவே இல்லை, கொஞ்சம் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். முதியோர்களுக்கு என்ன பண்ணுவா, என்ன சொல்லுவான்னு நினச்சின்னு பார்த்துருந்தேன், ஆசையாக பார்த்துருந்தேன். ஆனால் முதியோர்களை பற்றி ஒன்றும் சொல்லலை. எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டார். மொத்தம் அதில் முதியோர் நாங்களும் அதில் இன்க்ளூடட் தானே. இருந்தால் கூட ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, வயசாகி போயின்ட்டுருக்கு இல்லையா. ஆனால் ரோடெல்லாம் கரெக்டாக பண்ணுறேன்ருக்கார். ஐயோ, பள்ளம் நடக்க முடியல ரோட்டில், மாடு நாயும் ஐயோ யோ 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 நடக்க முடியல. ரொம்ப தப்புன்னு கீழே விழுந்துடாப்புல இருக்குது. ஏன்னா டாக்டர்லாம் வாக்கிங் போங்கிறா. எங்கேருந்து வாக்கிங் போகிறது? பள்ளம் மேடு மாதிரி தான், எங்கேருந்து நாங்கள் வாக்கிங் போவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் நாங்கள் சரிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறார். பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவார் நிச்சயமாக. உங்கள் சார்பிலையும் என் சார்பிலையும் வேதிகை சார்பிலையும் அவருக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகின்றேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். அவர் பதவியேற்க போகிறான்னு சொன்ன உடனே நான் வீடியோ போட்டுட்டேன் குடுன்னு. ஆனால் அப்படி தட்டி போயிடுத்து, அதான் மனசு கஷ்டமானது. ஆனால் இன்றைக்கி அழகாக ஜம்முன்னு உட்காந்து, அதுவும் அன்னையர் தினம், அதுதான் அங்கே இருக்கிற ஸ்பெஷல். ஏன் இப்படி தட்டி போயிட்டே இருக்கே அப்படி இருந்துச்சு. அந்த அன்னையர் தினத்தை அன்றைக்கி பெண்களுக்காக ரொம்ப அவர் மதிப்பு கொடுக்குறார் இல்லையா. அதனால் அந்த அன்னையர் தினத்தை அன்றைக்கி பதவியேற்றுக்கார். என்னை போன்ற எத்தனை அன்னையர்கள் அவர்களை வாழ்த்தியிருப்பார்கள் இல்லையா. நான் ஏற்கனவே வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்பவும் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நல்லபடியாக ஆட்சி செய்யுங்கள். எந்த விதமான ரூமர்ஸுக்கும் இடம் கொடுக்காதீங்கோ. ஏற்கனவே சொன்னேன், போன வீடியோவில் சொன்னேன், குத்தாட்டம் அந்த மாதிரி வன்முறை காட்சியெல்லாம் உங்கள் கொடியை வச்சுட்டு உங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கு செஞ்சுட்டுருக்கா, அதெல்லாம் வேண்டாம். அதனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க. நீங்கள் உஷாராக இருந்தால் எல்லாமே நல்லபடியாக இருந்துடும். அவ்வளோதான். கொஞ்சம் அசந்தா போச்சு, அவ்வளோதான். அதனால் ரொம்ப கீன் அப்சர்வேஷன். செங்கோட்டையன் அழகாக, ரொம்ப அழகாக கூடவே இருந்துட்டு அடாடாடாடா. அப்பா, கல்வி அமைச்சராக இருந்தார் அவர் செங்கோட்டையன். கல்வி அப்பொழுது பிரமாதமாக இருந்தது. செங்கோட்டையன் கல்வி அமைச்சராக இருந்தவர் ரொம்ப நல்லா இருந்தது கல்வி. திரும்பவும் அந்த கல்வி அமைச்சர் பதவி கொடுத்தா பரவாயில்லன்னு எனக்கும் தோன்றது. அவர் என்ன பதவி கொடுக்க போகிறாரு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது அப்போ கல்வி அமைச்சராக இருந்தபோது, கரெக்டாக இருந்தது. அது மாதிரி திரும்பவும் அந்த பதவி அவர் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன போல் இருக்கிற டீச்சர்ஸ்க்கெல்லாம் சந்தோஷம் இருக்கும், வேறு என்ன. அதனால் நல்ல விதமான கல்வியை எல்லாருக்கும் கொடுத்து, பணம் தான் முக்கியமாக இருக்குது. எஜுகேஷனுக்கு அவ்வளோ செலவழிக்கிறது ஜனங்கள், பாவமாக இருக்குது. லட்சம் லட்சம் லட்சம்னு. நான்லாம் என் குழந்தையில அரசாங்க ஸ்கூலில் தான் படித்தேன். நல்லா தான் படித்தது. நல்லா அது அப்போல்லாம் நாங்கள்லாம் அரசாங்க ஸ்கூலில் தான் படித்தோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். நல்லா தான் மார்க் வாங்கினோம். இங்கிலீஷும் தெரியும், தமிழும் தெரியும், நல்லா தான் படித்தோம். ஆனால் ஹிந்தி மட்டும் தெரியாது. அதனால் அந்த ஹிந்தியும் இப்போ எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டா பரவாயில்லன்னு நான் தோன்றது. ஏன்னா ஹிந்தியே நான் படிக்கலை, சரியா. அதனால் இதெல்லாம், இந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமாய் அன்புடன் அம்மா, என்னுடைய அம்மா அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த அம்மாவை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதை கொண்டு போய் விஜய்கிட்ட சேருங்கோ. நன்றி நன்றி நன்றி. பாய்.